இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கண்ணீர் கஷ்டம் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவபூற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை தோடை தேடுவார். ஜீவபூற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை தோடை தேடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுறது நம்ம சாரல் நவரோஜியம்மா. இந்த பாட்டு நான் இப்போ கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கனால இந்த பாட்டை பூரா நான் ப்ராக்டிஸ் ஆப்ரேஷன், அது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன். அதனால் இங்கேருந்து கீழே வரைக்கும் ஆப்ரேஷன், பைபாஸ் சர்ஜரி. அதில் இனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சாயங்காலம் மத்தியானம் 12:30 என்னமோ ஆரம்பித்தாங்க. ஆப்ரேஷன் முடியும்போது மணி 6 மணி 6:30 ஆகிட்டு. இந்த 6:30 கொண்டு போய் ஒரு பெரிய ரூமில் கொண்டு போட்டாங்க. பெரிய ரூமு. அந்த ரூமில் லைட் வெளிச்சம் சீரவாட்டு பல்பு தான் எரியுது. பெரிய ரூமில் எங்கே பார்த்தாலும் மிஷினாக இருக்குது, கீக்கு சத்தம் கொடுத்துட்டே இருக்குது. அதில் ஒன்று போட்டிருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா 6 சலைன் வாட்ரு, இந்த கையில் 3, இந்த கையில் 3, 6 சலைன் வாட்ரு இறங்குது. உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல, என் ஒய்ஃபோ பிள்ளைகளும் யாரையும் அலோவ் பண்ணல, யாரும் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை நர்ஸு, சின்ன பிள்ளை தான், ஒரு 21 வயசு 22 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை மட்டும்தான். நான் லேசாக முணங்கினா போதும் ஓடி வந்து அப்பா தண்ணி குடிக்கிங்களா அப்படி கேட்கும். ஏதோ முணங்கினா உடனே ஓடி வந்துடுவா. ஓடி வந்து டப்புன்னு இப்போ பால் குடிக்கிங்களாப்பா அப்படிங்கும். எனக்கு காஃபி கொடுமா அப்படின்னேன். காப்பியா? ஐயோ டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தண்ணி குடிக்கலாம் பால் குடிக்கலாம், ஏன்னா காப்பி கேட்கிங்க அப்படின்னு. இப்போ எனக்கு அதான் நம்ம தேவைப்படுறதும் கேட்க முடியும். இது தேவையில்லாத கொடுத்து என்ன அனுப்பிச்ச முடியும் பாருங்க. தேவையில்லாத இந்த உலகம் தரும், தேவைப்படுறத கொடுக்கவே கொடுக்காது. அது ஏசப்பா மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மதுரைக்கு வரலாம்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். மதுரைக்கு வரலாம் ரொம்ப பிரயாசப்படுறேன். என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், கால் நல்லா சோமாயிட்டுல, புண்ணு ஆறிட்டுல, தொழியான மூடுது, நான் மதுரை இதே மாதிரி போய் இருக்கேன் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. சரி நேற்று போய் என்ன பண்ணேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணுறதுக்கு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, ரூம் வந்துட்டு இவ்வளோ தான் ஆகும், நான் வேணா ஆன்ஜியோ பண்ணிட்டுமா. ஆன்ஜியோ பண்ண மட்டும் போதாது, வேறு ஹார்ட்டில் வேறு ஃபால்ட் இருக்குது. சரி வேறு எக்கோஸ்பில் பார்க்கணுமா, அதையும் பார்த்துருந்தேன். எதை பார்த்தாலும் சரி கடைசி வந்து எங்கே வந்து நிற்காங்க, மறுபடி காலில் புண்ணு இருக்குது, விட மாட்டேங்காங்க பாருங்க, விட மாட்டேங்காங்க. நல்லது செய்ய விடவே மாட்டாங்க. ஆனால் நித்தியமே சினிமா தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்லுங்க விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி விட மாட்டாங்க. சினிமா தியேட்டருக்கு போனால் ரைட்டு போயிட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் அப்படி அல்ல, நன்மைக்காகவே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்து திருப்தியாக்கி நம்மளை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணவே நம்மை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவரை குறித்து எதுவுமே கவலையப்படாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு. ஏற்ற காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நாளும் ஒரு போதும் பொய் சொல்லவே சொல்லாது.
எனக்கு வந்து இந்த சர்ச்சுக்கு நான் வந்த புதுசில் எனக்கு கொடுத்த வார்த்தை, நீ விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. குழந்தையே இல்லாம தான் வந்தேன் சர்ச்சுக்கு. சர்ச்சில் அன்னைக்கு பாஸ்டர் ஆன்லைன் பிரேயர்ல உட்கார்ந்துருக்கிறேன், பின்னால உட்கார்ந்துருக்கிறேன். அங்கே ஜெபம் நடத்தும் போது சின்ன ஒரு வார்த்தை கொடுக்குறேன். அந்த வார்த்தை தான் மனசுக்குள்ள வந்துச்சு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனத்திற்காக எல்லாரும் கையை தட்டுவோம் அப்படிங்கிறாரு பாஸ்டர். எல்லாரும் கையை தட்டுறாங்க. எனக்கு அந்த வசனம் உள்ள போச்சுது. ஆவியில் நிரம்பினேன், அக்கினி இறங்கினது, 1000 வாட்டு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அது அன்னையோட நிக்கலைங்க. 90ல் ஒரு பையன், 92ல் ஒரு பையன். அது மட்டும் இல்லை, எனக்கு மருமக்க வந்தாங்க. மருமக்கு போல பேரன் 1 2 தான் இருந்துச்சு, 3 ஆகி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தே தான் இருக்கேன். வருஷம் பார்க்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. 36 வருஷம். ஹல்லேலூயா. 36 வருஷமா அந்த வசனம் நன்மையும் கிருபையும் ஜீவன் நாட்களும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஒரு நாய்க்குட்டி வர்ற மாதிரி வரும்னு சொன்னாரே, அது பின்னால வந்துகிட்டே இருக்குது. நீ விசுவாசத்தோடைய மகிமையை காண்பாய். இந்த வசனம் என் வாழ்க்கையில பின்னால வந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபரேஷன் பண்ணி போட்டு வந்து அந்த பாஸ்டர் வந்து பார்த்தாங்க. இங்க சபையில ஒரு சிலர் வந்து பார்த்தாங்க. பிரதர்ஷன் நிறைய வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய வீட்டில் ஒன்று போட்டிருக்கும் போது எல்லாருக்குமே டவுட்டாக தான் இப்போ பார்த்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒல்லியாக இருந்தேன். ஒன்றுமே இல்லை, உடம்புல ஒன்றுமே இல்லை. ஒல்லியா இப்பவும் ஜீவன் பெருமோன்னு நினச்சி தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் தேவன் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கொடுத்தவர் அந்த வசனத்தின் பிரகாரம் மகிமையை காண செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை கடந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். எல்லாம் ஏற்கனவே காலையில் அங்கே முதல் சர்வீஸில் பார்த்தது தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற வசனத்தை எடுப்புன்னு பார்த்தேன். அங்கே தான் 1வது வசனம் அங்கே தான் அதான் கொடுத்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, இப்போ இயேசு வந்து காண ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. யாராவது ஒரு மைக்கில் வாசிங்க. ஹல்லேலூயா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. போதும். பாருங்க, இங்க ஒரு காணாம ஒரு கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். போயிருக்காரு, அங்க சீசரோட போயிருக்காரு. போகும்போது அவங்க அம்மாவும் போயிருக்காங்கல்ல, அம்மாவும் போயிருக்காங்க. இப்போ அங்கே போனால் அங்கே திராட்சை ரசம் இல்லை. அப்போ உடனே ஏசப்பாட்ட வந்து இந்த மரியாதை சொல்கிறாங்க, நமக்கு திராட்சை ரசம் இல்லையா அப்படிங்காரு. உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என் வேலை வரவில்லை. நீ இல்லைன்னு சொன்னா அங்கேயும் இல்லைன்னு தான் பதில் வரும். ஹல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, அதாங்க நியாயம் இருக்கும். நாம இல்லைன்னு சொன்னா அங்கேருந்து வர்ற ரிப்ளையும் இல்லைன்னு தான் வரும். மரியாதை சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை, எனக்கு இன்னும் வேலை வரவில்லை. ஹல்லேலூயா. ஆனா அடுத்த வசனத்துல பாருங்களேன், வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, அந்த ஜாடியை நிரப்புங்க. ஹல்லேலூயா. இந்த ஜாடியை நிரப்புங்க. ஜாடியில தண்ணி ஃபுல்லா இருந்துச்சு. முதல்ல எல்லாரும் வந்தாங்க, கையை காலை கழுவுனாங்க, முகத்தை கழுவுனாங்க, உள்ள போயிட்டாங்க, தண்ணி காலியா போச்சு. இப்ப வெறும் ஜாடியா இருக்குது. இப்ப யாரும் அந்த ஜாடி பக்கத்திலே போகல. ஹல்லேலூயா. யார் ஜாடி பக்கத்திலே போகல. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்மகிட்ட காசு நிறைய இருந்தா எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா யாரும் வரவாங்களா? உங்களை எட்டி விட பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது பாருங்க, எல்லாம் ஆரோக்கியமா வருவாங்க. நீங்க சோகனமா பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரமாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நேரமும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. வேறு யாருமே கிடையாது. வேறு யாரும் வரமாட்டாங்க. இல்லை, நான் கூட நினைப்பேன், வீட்டில் படுத்திருக்கும் போது நினைப்பேன், ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என் பிள்ளைகளை பாருங்களேன், மதுரையிலேருந்து நீ மெட்ராஸ் தூக்கிட்டு போயிட்டு
அங்கே போய் ஆப்ரேஷனை கவனித்து என் மருமக்க கூட என் பையன் வராத முடியாத நேரத்தில் என் மருமக வந்து உட்காந்துருக்கேன் நீ பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரியில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பாருங்க. எனக்கு ஒரு அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காரு பாருங்களேன். இந்த அருமையான பிள்ளைகளை என் கூடவே இருந்து கவனிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்னா உங்கள் உறவு இல்லை, சொந்தம் இல்லை, யாருமே இல்லை. இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா இல்லை, தொழில் இல்லைன்னா இல்லை, வயதாகி போச்சு நீங்க நடக்க முடியல, பலவீனம் ஆயிட்டீங்கன்னா யாருமே பார்த்துட்டு வர மாட்டாங்க. ஆனால் உங்களை மறவாத ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. இந்த காலியான கற்சாடியை பார்க்கிறாரு. யாராவது பார்த்தாங்களா? அத இல்லை இந்த மரியாள் தான் பார்த்தாளா? போய் இன்னைக்கு மரியாதை போய் கும்பிடுறாங்க. இந்த மரியாள்கிட்ட போய் கேளுங்க, அந்த அம்மா கற்சாடியை பார்த்துச்சா? இல்ல, இயேசு கிறிஸ்து தான் பார்க்காரு, கற்சாடியை பார்க்காரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் இந்த கச்சாடி வெறுமையா இருக்கு, அதை நிரப்புங்க அப்படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க கச்சாடியை வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கையை காலை கழுவுறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எங்க இருக்குது இந்த அந்த பாத்திரம் எல்லாம்? எங்க இருக்குது? நடு வீட்டில் இருக்குதுங்க, பெட்ரூம்ல இருக்குது பாத்ரூம். அதனால வீட்டுக்கு வெளியே இருந்த பாத்ரூம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இன்னும் போற போப்போ எங்க வரப்போதோ தெரியல. அல்லேலூயா. இப்ப பாத்ரூம்ல ரெஸ்ட் ரூம். அது அந்த மாதிரி பாருங்க, வெளியே இருந்த பாத்திரம், யார் அந்த கண்ணெடுத்து பார்க்காத பாத்திரத்தை தண்ணீரை நிரப்புறாரு, அதை மாத்துறாரு. இப்போ திராட்சரசம் மாத்திட்டாரு. இப்போ சொல்றாரு, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்துல கொடுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வெளியிருந்த பாத்திரம் தான், இதுவரைக்கும் வெளியிருந்த அந்த பாத்திரத்தை இப்ப என்ன செய்ய தேவன் உள்ள கொண்டு போறாரு. அல்லேலூயா. பந்தி விசாரிக்கிற முக்கியமான பந்தி சாலைக்கு செல்ல இருக்கிறது. அல்லேலூயா. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே அந்த பந்தி விசாரணைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பந்தி விசாரணைக்காரன் சொல்றாரு, நீங்க பந்தி விசாரணைக்காரர்கிட்ட கொண்டு அப்படிங்காரு. கொண்டு போறாங்க. பார்த்தா ருசி பார்த்தா பழைய திராட்சை ரசம் மாதிரி இல்லைங்க, புதுசா மாறி போச்சு. அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த திராட்சை ரசம் இல்ல, இப்பொழுது இருக்கிற திராட்சை ரசம் அதி மேன்மையானது, மகிமையானது, ருசியானது. இதுவரைக்கும் இருந்தது வெல்ல. என் வாழ்க்கையில கூட இந்த 69 வயசு வரைக்கும் இருந்த மர்காசிஸ் நான் இப்ப இல்ல. அல்லேலூயா. புதிய மனிதனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த மர்காசிஸ் நான் அல்ல. தேவன் எத்தனையோ முறை என்னை தட்டினார், எழுப்பினார், எனக்கு வார்த்தையை கொடுத்தார், நடக்க வைத்தார், எல்லாம் செஞ்சாரு. ஆனால் வைராக்கியம் மட்டும் இல்லாமலே இருந்தது. இப்பொழுதுதான் வைராக்கியமே வந்திருக்கு. எப்போ வாய்ஸ் முடிய போகிற நேரத்துலாம் வைராக்கியம் வந்திருக்குது. அப்படி நினைக்கிறேன். இன்னும் கர்த்தருடைய சித்தம் செய்ய இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே, முதல்ல நல்ல திராட்சை ரசத்தானே கொடுக்கணும், அதுக்கு பிறகு குறைவானதை கொடுக்கணும். நீர் முதல்ல இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை வைத்து விட்டு இப்பொழுது கொடுக்கிறேன் என்று பந்தி விசாரிப்புகாரன் சொல்றான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் மாற வேண்டும். சும்மா ஏதோ அழுங்காம குழுங்காம வந்து உட்கார்ந்தோம் போனோம் அப்படி இல்லை. ஏதோ வார்த்தையை கேட்டோம், ஆமேன்னு சொன்னோம், அல்லேலூயா சொன்னோம், அப்படி இல்லை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அது என்ன செய்யணுமா? வளர வேண்டும். அல்லேலூயா. வளர வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அது தியானிக்க தியானிக்க தியானிக்க. ஒரு சிஎஸ்எல் ஒரு பாட்டு உண்டு, அருமையான பாட்டு. இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே, கண்ணாரே உம்மை காணுங்கார் பேரின்பம் பொங்குமே. உண்மையிலங்க தியானிக்க 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 தியானிக்க, வசனத்தை தியானிக்க தியானிக்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களை அடக்கிக் கொள்ள முடியாது. எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க, கர்த்தருக்காக உழைப்பீங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் இந்த வெறும் குடம் மாதிரி வெளிதான் உட்கார்ந்துருப்பீங்க. அல்லேலூயா. வெறும் இந்த கற்சாடி மாதிரி எங்க இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். நீங்க என்னைக்கு நிரப்பப்படுறீங்களோ தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய வல்லமையால், தேவனுடைய ஆவியால், தேவனுடைய அபிஷேகத்தால் எப்பொழுது நிரம்புறீங்களோ அது நிரம்பணும் பிறகுதான்
நீங்க செல்ல வேண்டிய இடமே வேற. அல்லேலூயா. நீங்கள் செல்ல வேண்டிய தூரமே, பயணமே வெகு தூரம். எலியா எங்க படுத்திருக்கான்? கோயிலுக்குள்ள படுத்திருக்கிறான். படுத்துக்கிட்டு பயந்து போய் படுத்திருக்கிறான். அவனை வந்து தூதன் எழுப்புறான். ஏன் இங்க படுத்திருக்கிற? நான் ஒத்தனையா மிச்சம், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நீ அநேக ராஜாக்களை நீ அபிஷேகிக்க வேண்டிய நாள். நீ அநேக ராஜாக்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆள். நீ படுத்திருக்காத. படுக்கிறதுக்கு ஒரு நேரமே இல்லை. இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். மௌனமா இராதே. அல்லேலூயா. இது சிந்திக்கிற நேரம். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ரூபத்தில் வரும். உங்க மேல குற்றம் சுமருமே. நடக்க முடியாத அந்த குஷ்டரோகிகள் அந்த பாளையத்துக்கு போறாங்க. பாளையத்தில் போனா அங்க யாருமே இல்லை. தானிகள் சும்மா அடக்குது. இங்க எருசலேமிலயோ பட்னி. அவங்க அமைதியா இருந்திருக்கலாம். இல்ல, முடியல. அவங்க என்ன செய்றாங்க? வந்து எருசலேமில் வந்து சொல்றாங்க, பாருங்க எங்க தானியமா சும்மா அடக்கியா, வா எல்லாரும் போகும்ட்டு அழுத்து வராங்க பாருங்க. அன்னைக்கு தான் அந்த வீட்டில் அந்த எருசலேமில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது போல உன்னையும் என்னையும் கொண்டுதான் தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற யாருமே கிடையாது. நீங்க தான், நீங்கள் நானும் தான், வேற யாருமே கிடையாது. பெரிய ஊழியக்காரங்க வருவாங்க பார்க்காதீங்க. நீங்கள் நானும் தான். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி எங்களை மறத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆராதனை வேளையில ஏசப்பா சோதரிக்கிற ஆண்டவரே. பாடல் வேளையில ஆண்டவரே சோதரிக்கிற மாதிரி, செய்தி வேளையில ஏசப்பா நீரே இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற ஆண்டவரே. என் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. சப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்காய் யாவே செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே என் தேவன் தடத்துல நீர் அழைத்து வர போறதாவுக்கா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்க இதயத்துக்குள்ள பேசுவீராக ஆண்டவரே. யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிற ஏசப்பா அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கவலைகள் இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா ஆனந்த களிப்பா நீர் மாற்ற போறதாவுக்கா நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர் ஏசப்பா. நீர் வல்லவர் ஆண்டவரே. போதுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் தான் பசியாற்றும் உணவு. ஆமென். பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு. ஆமென். பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவமரம். ஆமென். உம்மாலயத்தில் நடப்பட்டவர். உன் சமூகத்தில் வாழ்கின்றவர். நான் உம்மையே நம்புபவர். நானும் அபிஷேக ஒளிவமரம். ஆமென். உம்மாலயத்தில் நடப்பட்டவர். உன் சமூகத்தில் வாழ்கின்றவர். நான் உம்மையே நம்புபவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை குழமாப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகப்பட்ட ஒளிவ மரமாக ஆலயத்தில் நடப்பட்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக இந்த காலை வேளையிலப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. வசனம்தான் பசியாற்றும் உணவு ஆண்டவரே. உங்களுடைய வசனம்தான்ப்பா எங்களுக்கு மனுஷன் சனிக்கிழமை சாயங்காலத்தில் வந்து ஐயா கிட்ட இருந்து இல்லைன்னா கனகராஜ்புரத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஐயா அவர் கேட்டுக்கொண்டாங்க. நமக்கு வந்து பிளெஸ்ஸிங் சென்டர் 514 KK நகரில் காலையில் அங்கே ஒரு ஆராதனை நடைபெறு வருகிறது. இயேசுவின் ஆலயத்திலையும் 3 ஆராதனை நடைபெறுகிறது. இப்போ மறுபடியுமாக இன்றைக்கி சத்திரப்பட்டிலையுமே
ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக ஐயா அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ஆகையினால இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளன்னு சொன்ன பொழுது இப்போ இந்த பிரசவத்துக்கு காத்திருக்கிற ஒரு சகோதரியை போல மனநிலை மாறிவிடுது. என்ன சொன்னால், நல்ல முறையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலை வரும்பொழுது கடந்த நாட்களில் ஒரு சகோதரரை சந்திக்கும் போது அவங்க வீட்டுக்கு போயிடும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வீட்டில் வந்து பிறந்தநாள் குழந்தைக்கு. அவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன், என் கூட வா, அவங்க போயிட்டு அந்த கிஃப்டை மாத்திரம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறாங்க, ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன். அவர் வந்து ஆண்டவரை அறியாதவர், இந்த கல்லூரியில் வேலை பார்த்த பேராசிரியர் தான். ஆனால் அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார், அவர் வந்து ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர். இந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர் அப்படிங்கிறது எப்படி விளங்கும்? அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ அவருடைய கிரியைகளிலே, அவருடைய நடக்கையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். தன்னை என்பதை விட கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க அதை? ஆமென். அப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? ஒரு இடத்துல இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? எந்த குணங்கள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்பதற்கு சில காரியங்களை பார்க்கும் பொழுது, முதலாவது சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுடைய பேச்சு நீதியான பேச்சாக இருக்க வேண்டும். அவர்கள் பொறுப்புள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் பணிவு உள்ளவர்களாகவும் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் தூய இருதயம் உள்ளவர்களாகவும் தைரியமானவர்களாக இருக்கணும். தைரியமானவர்கள் தான் எந்த இடத்திலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்தவர்களாயும் இருக்கிறார்கள். இதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைக்காக நான் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். மத்தேயு 6:33 எடுத்து வாசிப்போம். தேவனை தேடுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, நமக்கு தேவைகள் வரும் பொழுது தேவனை தேடுகிறோமா? நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது அதுக்கான சொல்யூஷன், மனுஷீக பிரகாரமாக அதற்கான சொல்யூஷனை தேடி போகிறோம். இவங்கள்ட்ட போனால் உதவி கிடைக்குமா, அங்கே போனால் உதவி கிடைக்குமா, இந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாகுமா, நமக்கு எப்படி கிடைக்கும், இதற்கு என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி உலக பிரகாரமாக தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி தேடினா என்ன நடக்கும்னு சொல்லுகிறது வசனம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்த கவலை உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. எப்பவுமே பாருங்க, நமக்குள்ள வந்து நாளைய தினத்தை குறித்து ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சகோதரிக்கு சொல்ல, காலையில் விடிஞ்சா என்ன குழம்பு வைக்கிறது, இது முதல் நாளே அந்த கவலை வந்துடுது இல்லையா? நாளைக்கு என்ன சாதம் வைக்க, நாளைக்கு என்ன பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், யூனிஃபார்ம் துவைச்சாச்சா, ஒரு கவலை எப்பொழுதுமே நமக்குள்ளே அடுத்த நாளை குறித்த கவலை தான் இருக்கிறதே தவிர இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யணுமா? இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா கடைசியாக தான் தேட வருகிறோம். முதலாவது நண்பர்களை பார்க்கிறோம், உறவினர்களை பார்க்கிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் உதவி செய்வாங்கன்னு பார்க்குறோம். எல்லாம் முடிந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் இருக்காங்களா? போனால் அவங்கள்ட்ட போனால் உதவி கிடைக்கும், நன்மை கிடைக்கும்னு சொல்லுகிறது போல நமக்கு செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் எப்பொழுது போனாலும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற, நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தர் அவர் ஒருவர் தான் நாம் தேடி போகும் பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? ரோமர் 14:17 சொல்லுகிறதை எடுத்து வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப என்னவா இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. எவ்வளவு இருக்கு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் அல்ல, அதில் நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கும் பொழுது நாம் அதை விட்டு உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடுபவர்கள் எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலாவது பொறுமை வேண்டும். பொறுமை இருக்கும் பொழுதுதான் அவர்களால் தேவனை தேட முடியும். தேவனை தேடுவர் உடனடியாக தேவன் பதில் அளிக்கிறவர் அல்ல. பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்னு சொன்னால் ஒருவரை உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், அல்லது எஸ் என்று பதில் வருகிறது. இல்லை என்று சொன்னால் நோ என்று பதில் வருகிறது. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் நாம் எல்லாத்தையும் குழப்பிக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஆனால் நாம் கேட்கிற ஜெபத்தில் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நமக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இப்போ அந்த பொறுமையை குறித்து வாசிக்கும். ரோமர் 5:3-4-5 பார்க்கும் பொழுது வாசிப்போம். உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாதான்? வெட்கப்படுத்தாது. ஆனால் மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்துவார்கள். நாம் நம்பி கேட்கும் பொழுது என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி வெட்கப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, குடும்பத்தில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, சபையில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இதைத்தான் அருமையான சகோதரர் மர்காஸ் அவர்கள் சொன்னார் ஒரு சாட்சியிலே, அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. வெட்கப்படுத்தவில்லை என்பதற்கு என்ன சாட்சி? அவர் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள், அவர் கொடுக்கப்பட்ட மருமக்கமார், பேர பிள்ளைகள். இதற்கு முன்பாக அருமையான சகோதரர் இங்கே சாட்சி சொல்லியிருக்கார். என்று சொன்னால் பல முறை அவர்களுக்கு குடும்பத்திலே குழந்தை தரிக்காமல் கர்ப்பம் கலைந்து பலவிதமான சிக்கல்களில் இருந்தாங்க. மருத்துவர்கள் அவருடைய உறவினர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கூட யாராலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே என்று நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படியே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த வார்த்தை இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை தேடுகிறதற்கு நாம் என்ன செய்யமா இருக்குமா? பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இருக்கிறதுக்கு யாக்கோபு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனே பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவசரம் நமக்கு எது எடுத்தாலும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து உடனே நடக்கணும். நமக்கு கேட்டது உடனே கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு அதே கிடைக்கணும், சகோதரிகள் கேட்ட துணி உடனே கிடைக்கணும், வீட்டுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கணும். எல்லாவற்றிலுமே நமக்கு என்ன செய்கிறது? ஒரு அவசரம் இருக்கிறது, உடனடியாக நடக்க வேண்டும். ஆனால் கர்த்தரே சொல்கிறார், தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவம் பொறுமையை நமக்கு கொண்டு வருகிறது. ஆக அப்படி வரும்பொழுது என்ன சொல்லப்படுனா, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே நாம் அந்த இடத்திலே பொறுமையாய் காணப்படுகிறோம். அந்த பொறுமை எப்படி வரும் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே அன்பு இருந்தது என்று சொன்னால் அந்த பொறுமை வரும். ஏனென்றால் நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடத்திலே கோபப்பட முடியாது. பிள்ளைகளிடத்திலே நேசிக்கிறோம், பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவரிடத்துல பொறுமையாக இருக்கிறோம். எப்படி பொறுமையாக இருக்கிறோம்? நமக்குள்ளே அன்பு இருக்கிறபடினாலே நாம் அவர்களிடத்திலே பொறுமையாக இருக்கிறோம். யோவான் 13:34 இப்படி சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள். வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இன்றைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வசனம் சொல்லுகிறது, பாவிகளை நம்ம சிநேகிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல வசதியானவங்க, நம்ம நண்பர்கள், அவர்களை சிநேகிப்பதல்ல, பாவிகளை சிநேகிக்கணும், இல்லாதவர்களை சிநேகிக்க வேண்டும். தரித்திரத்தில் உபத்திரவத்தில் இருக்கிற இடத்துல நாம் அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பு நம்மளால் காட்ட முடிகிறதா? அப்போ அந்த அன்பை காட்டுவதற்கு என்ன வேணும் சொன்னால், நமக்கு உள்ளே தேவனுடைய அன்பு
ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கபடி 1 கொரிந்தியர் 13:40 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு ஒரு காலும் அழியாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இருமாப்பா இராது, தீங்கு நினையாது, இல்லையா? இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் சொன்னால் தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை அவருடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமைக்கு நமக்கு அன்பு வருகிறது. அன்பு வருகிறதுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு சொன்னால் நமக்குள்ளே பணிவு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் ஒருவர்கிட்ட இருக்க வேண்டிய குணங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பணிவு என்று சொன்னால் அது மனத்தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடில் நாம் வாசிக்கிறோம், ஒரு வசதியான ஒருவன் வந்து ஆண்டவரத்தில் சொல்ல, நல்ல போதகரே, நான் நித்திய பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன சொல்ற? நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல போதகரேன்னு என்னையே ஏன் சொல்ற? கடவுளை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லையே. ஆண்டவர் சொல்றார். அந்த மகிமையுடன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பிதாவுக்கு கொடுக்கிறார். ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, சிஸ்டர் என்ன உங்களை ரொம்ப நாளாக காணோம், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்காவது தெரிஞ்சிச்சே. இது மனுஷ சுபாவம். யாருமே வந்து நம்மை மோசமானவர்கள் என்று சொல்லோ வேறு எதுவும் சொல்லுவதை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் நல்லவங்க என்று சொல்வதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த பணிவும் மனத்தாழ்மையும் இல்லாதபடியினாலே நாம் என்ன செய்கிறோம்? உடனே பெருமையிலே விழுந்து விடுகிறோம். அருமையான சகோதர சகோதரி, இதை என்ன சொல்ல, இன்னொருத்துல பார்க்க வந்து ஒரு ஏழை தாய் விதவை ஜெபம் பண்ணும் சொல்ற, ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த மனத்தாழ்மை எப்போ வருது என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிறதான ஒரு தூய இருதயம் நமக்கு வேண்டும். இருதயத்தை குறித்து நாம் பல வசனங்களில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:4 எடுத்து வாசிப்போம் சார். சங்கீதம் 51:10 இப்படியா சொல்கிறது, சுத்தமான இருதயத்தை என்னிலே உண்டாக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஏன் சுத்தமான இருதயம்? ஏன்னா வசனம் சொல்வது இருதயம் தான் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அங்கிருந்தா எல்லா சிந்தனைகளும் புறப்படுது. அப்போ அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை தான் கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நொறுங்குண்ட இருதயம், தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கின்ற, ஆண்டவரிடத்திலே சப்மிட் பண்ணுகிற அந்த சப்மிசிவ் ஹார்ட், அது நமக்குள்ளே வேணும். அது எப்படி வருது என்று சொன்னால் மத்தேயு 5:8 சொல்லப்படுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிற பலன் என்ன? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு பணிவு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பணிவு ஒரு சுத்தமான இருதயத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் வசனம் சொல்வது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். மனுஷர்கள் எப்போவுமே பாருங்கள், முகத்தை பார்த்தவொடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அவங்க நல்லவங்க. ஏன்னா அவங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து முடிவு செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வசனம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயத்தை பார்க்கிறது கர்த்தர் ஒருத்தர். அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தால் கணவனோ மனைவியோ அடுத்தோட இருதயத்தை பார்க்க முடியாது, இருதயத்தின் சிந்தனையை அறிய முடியாது. ஆனால் அந்த சிந்தனைகளை அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் தான். ஆகையினால தான் அவர் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயம் வந்து மிக திருக்குள்ளதான். இந்த இருதயம் இந்த உடம்புலையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருதயம் வந்து ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த இருதயம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ஒரு பக்கம் கெட்ட ரத்தம் போகிறது, அது சுத்திகரித்து நல்ல ரத்தம் அடுத்த பக்கமாக வெளியே வருது. இந்த இருதயம் முழுவதும் கெட்ட ரத்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? உடல் செயலிழந்து போயிடும். ஆக எல்லாவற்றிலுக்குமே என்ன முக்கியமானது? இருதயம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறவருக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா சுத்தமான இருதயமாக இருக்க வேண்டும். இப்போ சுத்த இருதயத்தில் தான் வந்து வசனம் சொல்லுது, ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கிறவர்கள் எப்படி இருப்பார்னு சொன்னால் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்து இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தருக்குள்ளே எப்படி நிலைத்து இருக்க முடியும்?
யோவான் 15:4-6 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள். வசனத்தை எடுத்து வாசிப்போம் சிஸ்டர். ஒருவன் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கிறதுனால என்ன நடக்கிறது? நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது என்ன? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, பிறருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை. எந்த செடியிலையுமே கனிகள் காய்த்து அதிலே இருக்க போவதில்லை, அதனுடைய பலன் வேறு ஒருவருக்கு தான் போக போகுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம இடத்துல காணப்படுற அந்த கனி எப்படி கிடைக்கணும்னு சொன்னால், நாம் செடியிலே நிலைத்து இருக்க வேண்டும். கனி தனியாய் வளராது, தனியாய் கிடைக்காது. அப்போ ஒரு செடியோடு சேர்ந்து தான் இருக்கணும். அந்த செடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் 3:24 நிலைத்திருப்பவர் யாருன்னு சொன்னார்? ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். இது எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்களாம்? ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ நிலைத்து இருக்கான்னு சொன்னால், நாம் அவருக்கு பிரியமான, கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது அவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான இந்த நாட்களிலே கூட உங்களுடைய சிந்தனைகளுக்காக தேவனை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தூய இருதயம் உள்ளவர்களாகவும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு கதையை முதல்ல சொல்லலாம் முடிச்சு. ஒரு வாழை மரம் வைக்கப்பட்டிருக்கிறது, பக்கத்திலே ஒரு மூங்கில் மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழை மரம் பாருங்கள், குறைஞ்சபட்சம் வேகமாக வளர்ந்து கனி கொடுத்துரும், முடிஞ்சிடும் அதோட. ஆனால் இந்த மூங்கில் வைத்து கிட்டத்தட்ட 6 முதல் 7 ஆண்டுகள் வரை எந்த பலனும் கிடைக்காது. அந்த மூங்கில் தான் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான அளவு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. ஆனால் இந்த 7 ஆண்டுகளுமாக அது என்ன செய்யணும்னா, தன்னுடைய வேர்களை இன்னும் கீழே என்று சொல்லி அதிகமாய் உள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த மூங்கில் மரம் நிலைத்து இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அப்படிதான். உடனே ரட்சிக்கப்பட்டு உடனே போய் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு பிறகு ஆளவே காணாம். ஆக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி நிலைத்து இருக்கும் பொழுது நிலைத்து இருக்கின்றவர்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறார்கள். நல்ல கனிகள் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. குடும்பத்தில் ஆசீர்வாதம், சபையில் ஆசீர்வாதம், வேலை பார்க்கிற இடத்தில் ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா கரங்களை தட்டி இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில் தேவனைத்தான் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி நாம் என்ன செய்கிறோன்னா, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, வியாதியை வெளிப்படுத்துகிறோம். ஐயோ ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, பண கஷ்டம், யாரும் இல்லை. யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. எனக்கு அப்படிதான் ஏன் சொல்றவங்க நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை போல. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட. அல்லேலூயா. உம்மை போல என்னை காத்திட. சொல்லுங்க, உம்மை போல என்னை தேற்றிட தேவா யாரும் இல்லையே. சொல்லுங்க, ஏசையா யாரும் இல்லையே. அல்லேலூயா. உம்மை போல நல்லவர் மட்டும் அல்லப்பா,
சொல்லுங்க. ஆராதனைன்றது என்னது? அவரை புகழ்வது தான். சொல்லுங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா, உங்களை மாதிரி எங்களை நேசிக்க யாரும் இல்லப்பா, இதுவரை உங்களை மாதிரி எங்க மேல அன்பு வைக்க யாருமே இல்லப்பா, எங்களை யாரும் தேற்றவும் இல்லை, எங்களை காக்கவும் இல்லை, எங்களை வழி நடத்தவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல. ஹல்லேலூயா சொல்லுங்க. வல்ல தேவன், நல்ல கரங்களை தட்டி யாருமே இல்லப்பா. ரிவலவரவலரவா. ஆண்டவரை துதித்தால் என்ன நடக்கிறது? பரலோகத்தின் கதவு திறக்கப்பட்டு அங்கிருந்து ஏதாம்பா உலகத்தை விட்டுட்டு உங்களை தேடி நாடி ஓடி வந்திருக்கும். நல்ல கரங்களை தட்டுங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? சும்மா யாரையா பார்த்துட்டு போறதுக்காகவா? யாரையா பார்த்து ஹலோன்னு சொல்றதுக்காகவா? ஒருவே இல்லை. உலகத்தை எங்கெங்கயோ பார்த்தப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டுகிற. ஓ ஷபரபலரபா. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். சொல்லுங்க. உம்மையே நான் வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. உம்மையே வணங்குகிறேன் என் தெய்வமே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி துதிங்க. கொஞ்ச நேரம் துதிங்க. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். 2 பிரசங்கத்தை கேட்டுட்டீங்க. இதுக்கு மேல ஒரு பிரசங்கம் தேவை இல்லை. ஆனாலும் ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். ரீபாலா ரபா ஷபரபலா. ஆவியிலே நல்ல தூபமா ஆராதனை சுகந்த வாசனை. ஆவியிலே நல்ல தூபமா. கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை கனப்படுத்துகிற குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளும். ஆமென். சூத்திரம். சீக்கிரமாக நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் முடிஞ்சிடுச்சு ஆராதனைன்னு நினைக்கிறீங்க. முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ போகலாமா ஐயா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளோ நேரம் அருமையாக பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். பார்த்தோம். எதை வெளிப்படுத்தணுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா உள்ளே இருந்தார்னா ஏசப்பா தானாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆக மொத்தத்தில் ஏசப்பா எங்கே இருக்கணும்? நம்முடைய உள்ளத்திலும் இருக்கணும், நம்முடைய இல்லத்திலும் இருக்கணும், நம்முடைய வாயிலும் இருக்கணும். ஹல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஏசப்பா உள்ளே இருந்தால் தானாக நம்முடைய வாயில் யார் தான் வருவார்? ஏசப்பா 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 துதி அல்லேலூயா ஸ்தோத்திரம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். சொல்லுங்கள். ஏசப்பா உம்மை துதிக்கிற சொல்லுங்களேன். கைப்பிடிச்சு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். அல்லேலூயா. சீக்கிரமாக நமக்கு ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறேன். என்னோடு கூட என்னாகம புத்தகத்தை திறந்து கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29வது வசனம். மோசே. பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மோசே. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க முக்கியமான நபர்? அவர் தூக்கி நைல் நதியில் 2 வயசாக இருக்கும்போது குழந்தையா பிறந்தப்பயே தூக்கி நைல் நதியில் போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன செஞ்சுக்கணும்? அடட பரவாயில்ல, நைல் நதி நல்லா இருக்குது, கூலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ப்ளூ நைல் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே மிதந்துருக்கணும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் முதலை கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்கள். நைல் நதியில் என்னதான் இருக்குது? வெறும் முதலைகள். ஒரு நிமிஷத்தில் மோசே என்ற 2 வயது குழந்தைய அன்னைக்கே விழுங்கி இருக்கும். ஆனால் விழுங்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த குழந்தை எங்கே தெரியுமா இருந்ததான்? நாணல் பெட்டியில் வச்சு அதை சுற்றிலும் கீழ் பூசி அதை தண்ணீரில் போட்ட போது முதலைகளுக்கு எது தெரியுமா பிடிக்காது? விஷம் மாதிரி நாணல் பெட்டியும் அந்த கீழும் கிட்ட வந்தாலுமே பிடிக்காது, விலகியே ஓடிடும். ஆகையால் மோசேயை என்ன செய்ய முடியல? முதலைகள் விழுங்க முடியல. கரங்களை தட்டுங்களேன். நீங்களும் நானும் கூட எங்கே தெரியுமா இருக்கோம்? நாணல் பெட்டியாகி சபைக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. நாணல் பெட்டியாக இயேசப்பா கரத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாணல் பெட்டியாக இயேசுவின் கிருபைக்குள்ள இருக்கீங்க. ஆகையால் உலகத்தில் எந்த முதலைகள்
பணம் முதலையோ, ஜாதி முதலையோ, பெருமை முதலையோ, எந்த முதலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது. சொல்ல முழுங்கிட்ட மாதிரி தான் பேசுகிறீங்க. முதல்ல விழுங்கிட்ட மாதிரி பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். எந்த முதலையும் எங்களை விழுங்க முடியாது, நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இந்த மோசே உயிரோட வந்துட்டாருங்க, பத்திரமா இருந்தாருங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. மார்ச்சிங் டுவர்ட் 120 இயர்ஸ், 120வது வயதை நோக்கி கடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வார்த்தை சொல்றார். அதுதான் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, நல்ல கவனிங்க, ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன். அந்த மோசே சொல்றாரு, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஒரு இடத்துக்கு நாங்க பிரயாணமா போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயாணம். அல்லேலூயா. எப்படி வருது தெரியுமா? கடலில் பிரயாணமாக போகிற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம கடலில் பிரயாணம் அல்ல, உலகத்தில் எங்கே தான் பிரயாணமாக போகிறோம்? வாழ்க்கை என்கிற ரோட்டில், சாலையில், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போகிற மாதிரி நம்ம எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கோம்? We are traveling toward a good land. அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு. என்ன ஸ்தலமா? வாசிங்க. கர்த்தர் சொன்ன அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் போவோம் அந்த இடத்துக்கு வாங்கன்ட்டாரு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நல்ல இடம், ஆசீர்வாதமான இடம், இளைப்பாறுதல் உள்ள இடம். அந்த இடத்துக்கு தான் ஏன் நாங்கள் போகிறோம். ஓபா யார் அவரு? கொஞ்சம் வாயத்தன்னு சொல்லுங்களேன். யார் அந்த ஓபா? மாமனாகிய ரெகுவேலுடைய குமரன், அவருடைய மகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ சொந்தம்னு வச்சுங்க. அவரை பார்த்து நாங்கள் போகிறோம்யா, நீ எங்களோட வா. இன்றைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவரை பார்த்து, மோசையை மறந்துடுங்க, ஓபாவை மறந்துடுங்க, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே தெரியுமா வரணும்? ஒரு பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த பிரயாணத்தில் நீ வந்து சேர்ந்து கொள். எங்கே தெரியுமா நாங்கள் போகிறோம்? கர்த்தர் சொன்ன நல்ல தேசமாகிய, கர்த்தர் சொன்ன ஸ்தலமாகிய அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நீ வந்தால் அங்கே என்ன தெரியுமா கிடைக்கும்? நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம். அடுத்த வருஷத்தை வாசிக்கிறோம் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதற்கு அவன் ஓபா பதில் சொல்றார் பாருங்க. நான் வரக்கூடாது. ஐயோ, வாயான இன்விடேஷன் கொடுத்தா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்விடேஷன் கொடுத்தா என்ன சொல்றாரு? நான் சொல்ல மாட்டேன், நீங்க நான் வர முடியாதுன்ட்டாரு. ஏன் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தான் ஏன் போகிறோம் நாங்கள்? மூசே கூட எத்தனை பேர் போகிறாங்க? பல லட்சக்கணக்கான மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தரா 2 பேரா? இந்த லட்சக்கணக்கான மக்களை விட மோசேக்கு ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? இந்த ஓபா என்றவன் என் சொந்தக்காரன், என் மாமா மகன் தான், அவனும் கூட வந்தால் நல்லதாக இருக்கும், வா ஓபான்னு கூப்பிட்டா அந்த மரியாதைக்கு சரி நான் வரேன், இன்னொரு டைம் பார்த்துக்கோ. நம்மளாம் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, சர்ச்சைக்கு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க? நான் நாளைக்கு வரேங்க, நான் அடுத்த வாரம் வரேங்க. கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க? இல்லை நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன், இல்லை கொஞ்சம் சின்ன வேலை நான் முடிச்சிடும், எதாவது சாக்கு போக்கு கொஞ்சம் பாலிஷாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்கள்? எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் பாலிஷாக கூட சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப மதிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறார், நான் வர முடியாதுயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஓபாவுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஓபாவுக்கு என்ன தெரியுமா? அவன் அந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, அந்த ராஜ்யத்தை அவனுக்கு பங்கும் கிடையாது, அவன் அந்த ராஜ்யத்துக்கு உள்ளே வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. ஆக நான் சொன்ன நான் வர முடியாதுயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. உங்கள் சொந்தக்காரை கூப்பிடுவீங்க, ஐயோ நான் போனேங்க இயேசுவின் ஆலயத்துக்கு, ஏசப்பா முகமுகமாக பேசுறாரு, பாட்டு ஜபம் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம், ஒரு தடவை நான் போயிட்டு வந்தேன், எனக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு, நீங்களும் வாங்கன்னு போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க?
அதெல்லாம் வர முடியாதுங்க, உங்கள் சாமி வேறு எங்கள் சாமி வேறு. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு தெய்வம் எங்களுக்கு வேறு தெய்வம், ஐயோ எங்களுக்கு இப்படி வந்துடும் அப்படி எதையாவது சாக்கு போக்கு தான் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அந்த ராஜ்யத்துக்கு, அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவங்க என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி ஓபா கூட்டமாக இருக்காங்க. சரி, அவர் என்ன சொல்கிறார், நல்ல கவனிங்க. அடுத்த வருஷம் 30, நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்தில் என் இனத்தாருக்கு தான் நான் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே திரும்ப சொல்றாரு, நீ எங்களை விட்டு போக நீ வேண்டாம், எங்களை விட்டு போயிடாதப்பா, வனாந்தரத்தில் நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால நீ எங்களுக்கு எப்படி இருக்க பாருவாய், கண்களை எங்களுக்கு தெரியாது. அந்த வனாந்தரெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த வனாந்தரத்தில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உனக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியாலாம் நல்லா அத்துப்படியானது. உனக்கு மதுரையா நல்லா தெரியுங்க, வெளியூரா நல்லா தெரியுங்க, சிங்கப்பூரா, மலேசியாவா, துபாயா எல்லாம் தெரியுங்க. அப்போ என் கூட கொஞ்சம் வான்னு கூப்பிட்றாங்க பாருங்க. அது மாதிரி கூப்பிட்டா நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு மோசே சொல்றார், நீ என் கூட வந்தா எங்க எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி இருப்ப, எது மாதிரி சொல்லுங்க, எது மாதிரி, கண்ணு மாதிரி இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியும், அல்லையா சொல்லுங்களேன். ஆனால் அதுக்குமே அவன் இடம் கொடுக்கல பாருங்க. நல்ல இந்த உலகத்தில் ஏராளமான பேர் மக்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அவங்க விருப்பமே கிடையாது. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டு, அல்லையா சொல்லுங்களேன், பெயர் சொல்லி அழைத்து, அல்லையா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள, இந்த பக்தி வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு சோதனை வேதனை இருக்குன்னு சொல்லலை. உங்களுக்கு சோதனையும் வராது, வேதனையும் வராது, சாதனை தான் புரிவீங்க. அல்லையா சொல்லுங்களேன். ஏசப்பா நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரு, இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துரு. அதுதான் முதல்ல பிரதர் சொல்லிட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, ஒன்றுமே விளங்கலைங்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்னங்க? தேவனுடைய ராஜ்யம் என்பது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. கிங்டம் ஆஃப் காட் என்பது அதுக்குள்ள நாம் தேடுகிற எல்லாமே எங்க தெரியுமா வச்சிருக்கார் ஆண்டவர்? இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்குங்க. பணமா, சரீர சுகமா, வாழ்க்கையில் உயர்வா, அந்தஸ்தா, மேன்மையா, வெற்றியா, எல்லாமே எங்க தெரியுமா இருக்கு? உலகத்தில் இல்லைங்க. ஏசப்பா எங்கே வைத்திருக்காரு? அந்த மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் 31வது வசனம் இல்லை 34வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. ராஜா வலது பக்கத்தில் நிற்பவங்களை பார்த்து சொல்றாரா, என்ன சொல்றாரு? வாருங்கள், வாருங்கள், சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றார். தமது வலது பக்கத்தில் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை, என்ன ராஜ்யம்? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யத்துக்கு பெயர் தான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டு வாருங்கள், அன்போடு அழைக்கிற வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை ஜபருக்கு வாங்க, செவ்வாய்க்கிழமை ஜபருக்கு வாங்க. எப்பெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றோமோ ஏசப்பா சொல்றாரு, நீங்க வந்து உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்யுங்க, என்ன செய்யணுமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமாம், நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுக்கு ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் சுதந்திரிக்க கூடாது, அவ்வளோதான் அவன் நோக்கம். உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை நீங்கள் எடுக்கக்கூடாதபடி ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்க சகல ஆசீர்வாதமும் அந்த கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினால அதில் உள்ளதை நீங்கள் நானும் எடுக்கக்கூடாது என்று அவன் நமக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தான் ஏசப்பா சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு வந்து அந்த ராஜ்யத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யணும்?
சத்தமாக சொல்லுங்கள், சுதந்தரித்து கொள்ளுங்க. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் சுதந்தரித்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் மோசே ஓபாவை அழைத்தாரு. அவர் வரமாட்டேன்ட்டாரு. நீங்களாவது வாங்க, வந்து சுதந்தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்குங்க, ஆனால் வர மனம் இல்லை. எல்லாம் இருக்குங்க. ஏசப்பா நமக்காக என்ன செய்கிறார்? அவர் அன்பின் தேவன். அவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாம் நமக்காக வைத்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்களேன், வாங்க வந்து சுதந்திரித்து கொள்ளுங்க. யாரை தெரியுமா சொல்றாரு? ராஜா வலது பக்கத்தில் நிற்பவளை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலகத்திற்கு எல்லா மக்களையும் ரெண்டு பெரிய 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 பிரிவாக பிரிச்சிடலாம். ஒன்று வலது பக்க கூட்டம், இன்னொன்று இடது பக்க கூட்டம். வலது பக்க கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சர்ச்சில் ரெண்டு இருந்தால் நீங்கள் தான் வலது, நீங்கள் இடதுன்னு நினச்சிக்காதீங்க. அது இல்லையா? சொல்லுங்கள், நம்ம எல்லாமே வலது பக்கம்தான். பாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வலது பக்கத்தில் நிற்பவங்களாம் யார் தெரியுமா? பிதாவினால். ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு எனக்கு வேணாம், எனக்கு சர்ச்சு வேணாம், இந்த பைபிள் வேணாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அவங்கள எங்கே திரும்ப நிற்கிறாங்க? இடது பக்கம். கீழே வாசிக்கும் போது ஆண்டு தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, வாங்க கீழே வாங்க, 40 கிட்ட வந்துருங்க. அங்கே வரும்போது அங்கே திரும்ப ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அடுத்தது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே. என்னை ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? வலது பக்கமா இடது பக்கமா? ரெண்டுத்துக்கும் ஏன் வித்தியாசமே வேணாம், நடுவில் நின்றுறேயா. எங்கே நிற்கிறாங்க? இப்படி இல்லை அப்படி இல்லை, நடுவில் நின்னாலும் அங்கே லெஃப்டில் போகிற மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சபிக்கப்பட்ட கூட்டம் தான் இடது பக்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போயிடாதீங்க. அந்த கூட்டத்துக்கு பைபிள் படிக்க பிடிக்காது, ஜெபம் பண்ண பிடிக்காது, ஏசப்பாவை தேட பிடிக்காது, சர்ச்சுக்கு வராது. அது என்ன கூட்டம் சொல்லுங்க? அது என்ன கூட்டம்? ஓபா கூட்டம். என்ன கூட்டம்? மோசே சொன்னார், ஓபா கூட்டத்துக்கு என்ன? ஐயோ நான் இங்கெல்லாம் வரமாட்டேங்க, நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இல்லையா, ஆண்டவர் நிறைய நன்மை செய்ய போகிறாருயா. அது இல்லையா? சொல்லுங்களேன், எல்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்களுக்கும் தர வாயா நீ. எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு உண்டு, ஏன்னா எனக்கு என் மக்கள் இருக்குங்க, நான் இதோடு நின்று கொள்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த உலக மக்களோடு நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க மகா பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. என்ன செய்யாதீங்க? இழந்து உறுதியாக பற்றிக்கொள், அதை சுதந்திரத்துக்குள், அதை வாங்கிக்கொள். அதனால் சொல்றாரு, கர்த்தர் வரும் அளவும் உனக்குள்ளதை உறுதியாக பற்றிக்கொள். அது இல்லையா? சொல்லுங்களேன். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை வாசிக்க வேணாம், 7 சபையை வாசிக்கிறோம். 7 சபையில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கேன். எதை இழந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நீ உனக்குள்ளதை இழந்து விடாதபடி உறுதியாய் பற்றிக்கொள். அல்ல இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய எதிராளி நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம சுதந்திரிக்கக்கூடாது, எப்படியாவது இழந்துடணும், எப்படியாவது விட்டுடணும். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் என்ன பண்ணுறான்? நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை கொடுத்து பார்க்குறான். இப்போ பிரதர் சொன்னார் பாருங்க, காலில் வியாதி வந்து ஆப்ரேஷன் ஆகி நடக்க கூட முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டிருந்தார். இப்போ சாத்திரி எவ்வளவு தான் ஆப்ரேஷனாக வியாதியை என்ன கொடுத்தாலும் தேவன் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தான் இருப்பார். ஏற்ற வேளையிலே சுகம் கொடுக்கிற தெய்வம், ஏற்ற வேளையில் பலன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்கிறான், நான் தான் கர்த்தரை நம்பியிருந்தேனேங்க, எனக்கு ஏன் இப்படி ஆகிப்போச்சு, நான் தான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தேனே, எனக்கு ஏங்க இன்னும் கிடைக்கல, ஏன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஏன் எனக்கு வியாதி வந்துச்சு, தோல்வியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் முதல்ல கூட்டம் கீழே இருக்குது, மேலே அந்த நாணல் பெட்டியில் மோசே அப்படியே நீந்திட்டு வராரு. அல்ல சொல்லுங்களேன். ஐயோ எங்கள் வாழ்க்கையே போச்சே, நாங்கள் கதறல. ஏற்ற வேளையில் அந்த நாணல் பெட்டி பார்வோன் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா?
வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. நல்லா எவ்வளோ மணி நேரம் ராத்திரியில் தூக்கம் வரலையா, கவலையப்படங்க. ஏன் தூக்கம் வரல, தூக்கம் வரல யோசிக்கிறது விட்டுட்டு, அப்பா நல்ல வேலை தூக்கம் கழிஞ்சு போச்சு, நல்லா நான் ஜெபம் பண்ண போகிறேன். டைமை பாருங்கள், 2 மணி. ஐயோ 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் நான் என்ன செய்ய போகிறேன், நல்லா ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ணி பாருங்கள், 5 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா ஜெபம் பண்ணி யோசிப்பீங்க, ஐயோ 6 மணி நேரம் இருக்குது, பரவாயில்ல, நான் நல்லா பைபிளை படிச்சேன்னு நினைப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா பைபிளை படிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆயிரம் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஏன் என் வாழ்க்கையில்னு சொல்கிறத விட, எனக்கு எதிராக சத்துரு எழும்பினாலும் என் ஓட்டத்தை, என் பிரயாணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை செய்யவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அது எபிரேயர் 12 அதிகாரத்தில் அடிக்கடி நான் வாசிக்கிற முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, மேகம் போன்ற இந்த பிரயாணத்தில் வந்தா, அல்லேலூயா சொல்லுங்களேன், இந்த இயேசுவோடு ஓடுகிற ஓட்டத்தில் வந்தா முதல்ல என்ன தெரியுமா இருக்கிறான்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை என்னங்க சூழ்ந்து கொண்டிருக்கிறது? என்ன சூழ்ந்துருக்கு? ஏராளமான சாட்சிகள். அது இல்லையா சொல்லுங்க. ஆண்டவன் நம்ம சுற்றி வேதனை வைக்கிறங்க. கர்த்தர் என்ன செய்யலாம்? துன்மார்க்கனை தான் வேதனை சூழ்ந்து கொள்ளுமா, நீதிமானையும் கர்த்தர் சூழ்ந்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னைய சூழ கர்த்தர் என்ன வைத்திருக்காரு? திரளான சாட்சி. போன வெள்ளிக்கிழமை கூட 2 பாஸ்டர்கள் வந்து பேசுனாங்க பாருங்க. ஏராளமான சாட்சிகள். கரங்களை தட்டுங்களேன். ஒருத்தர் கேன்சர் சுகமாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு வயிற்றுவலி சுகமாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு என்னென்னமோ வியாதி. நம்ம சபையில் ஒருத்தர் சாட்சினாங்க, டிபின்னு தான் சொன்னாங்க, ஆனால் டிபியில் கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிறு மகனுக்கு டைஃபாய்டுன்னு சொன்னாங்க, கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். நல்ல கரங்களை தட்டுங்க. எல்லா வியாதியா, பலவீனமா, போராட்டமா, பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்க சுதந்திரிக்க வேண்டியதை இந்த பிரயாணத்தில் நீங்க சுதந்திரிக்காம விட்டு விடணும் என்றதுக்காக நம்முடைய எதிராளியானவன் தந்திரமா கிரியை செய்கிறான். இதன் நடுவில் நம்ம என்ன செய்யணுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப அவசரங்க. ராத்திரி படுக்கும்போது சொல்லுவாங்க, காலையில் தோணி இப்படி இருக்கணும், வந்து பார்த்தா ஒன்றுமே நடந்துக்க, பொறுமையாக போயிடும் பாருங்க, விசுவாசமே போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்ன வந்தாலும் சரி கடைசி வரை உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. ஏசப்பா கிட்ட ஒரு தகப்பன் வந்தார், ஐயா என் மக உயிர் போயினே இருக்கையா, தயவுசெய்து கொஞ்சம் வாங்கய்யா, என் மக செத்துலன்னு பயமாக இருக்கையா, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறாரு. அடுத்த நியூஸ் வருது, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, உங்கள் மக அவுட்டு, விட்டுடுங்கய்யா. உடனே என்ன சொல்லிக்கணும்? ஏசப்பா அவரும் கண்ணீர் விட்டு எழுதாரா? இல்லை, ஒரே வார்த்தை சொன்னார், யார் என்ன நியூஸ் சொன்னாலும் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன செய்யணுமா? விசுவாசம் உள்ளவனாய். உனக்கு எதிராக என்ன நியூஸ் வரட்டுங்க, பயங்கரமாக சொல்லுவாங்க, இப்படி ஆயிப்போச்சுங்க, அப்படி ஆயிப்போச்சுங்க, நீங்கள் விட்ட கப்பலே கவிழ்ந்து போச்சுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விட்ட எல்லாமே போச்சுங்க, எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. 1000 நியூஸ் வந்தாலும் ஏசப்பா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் உண்மை, விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்தில் கை பிடித்து சொல்லுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு சொன்ன உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனே பிள்ளையின் தகப்பனுக்கு பாருங்க ஒரு விசுவாசம் உள்ள வந்துடுச்சு. பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னாலும் உள்ள என்ன வந்துடுச்சு?
விசுவாசம் வந்துடுச்சு. ஏசப்பா நேராக வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தாங்க போகிற தப்பட்டம் அடித்து பீம்பி ஊதி எல்லாம் ஐயோ அழுகுறாங்க. அதுக்குள்ளே ஆளை ரெண்டுக்கு வச்சு கொண்டாட்டாங்க. ஒப்பாரி கூட்டம் வந்துடுச்சு பாருங்கள். ஒப்பாரி வச்சு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு உள்ளே போன உடனே எல்லாரும் பார்த்து ஒப்பாரி கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னார்? கெட் அவுட்டுன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கூட அடிக்கடி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் விரும்பாத ஆளுங்க, அசுத்த ஆவி, ஏதாவது பலவீனம், சந்தேகம் வந்தால் உடனே சொல்லுங்கள், கெட் அவுட்டுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படின்னா என்னங்க? வெளியே போ, கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். சிறு பெண் செத்து கிடந்த போது அவள் கையை பிடித்து தலிதா கூமி. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொன்னார்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அடிக்கடி நம்ம சொல்லணும், தலிதா கூமின்னு சொல்லிட்டே இருக்க. சிறு பெண்ணே எழுந்துரு. கையை பிடிச்சு தலிதா கூமின்னு சொன்ன உடனே அந்த தலிதா கூமி என்ற வார்த்தை காதின் வழியா உள்ளத்துக்கு போய் இருதயத்துக்குள்ளே போய் நின்று போயிருந்த ஹார்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப துடிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம டாக்டர் ஜோசப் ராய்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, அந்த ஆப்ரேஷன்லாம் செய்கிறாங்க, சிப்பரா கூட ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்களாம். அது என்ன டாக்டர், ஹார்ட் ஆப்ரேஷன்றாங்க, எங்களுக்கு உண்மையை விலங்குல எப்படிங்க செய்வாங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர் சொன்னார் பாருங்கள். நல்லா ஆப்ரேட் பண்ணி இந்த எலும்பெல்லாம் நல்லா பிரித்து எடுத்து இந்த உள்ளே இருக்கிற ஹார்ட்டை மாத்திரம் என்ன செய்வாங்க, நல்லா கறி இருக்கிற மாதிரி இழுத்து அந்த டியூபெல்லாம் கட் பண்ணி இந்த ஹார்ட்டை மாத்திரம் ஒரு கறி துண்டு மாதிரி அப்படி வச்சுருவாங்கன்னாரு. ஐயோ, ஹார்ட்டை தனியாக கட் பண்ணி வச்சுருவாங்களா? ஆமாங்க. அப்புறம் என்னங்க செய்வாங்க? அது மேலே சில ஆசிட்லாம் ஊற்றுவாங்க பாருங்கள். ஊற்றின உடனே இவ்வளோ நேரம் துடித்து கொண்டிருந்த ஹார்ட்டு அப்படியே நின்றுடும். ஐயோ, இதுவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஆமாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அதை அறுப்பாங்க, அதை பிரிப்பாங்க, உள்ளே என்னென்ன வால்வு வைக்கணுமோ வால்வு எடுக்க வேணாம் எடுத்துட்டு திரும்ப என்ன செய்வாங்க, தச்சுட்டு திரும்ப வச்சிருவாங்க. திரும்ப வச்சு என்ன செய்வாங்க, திரும்ப ஒரு ஆசிடை ஊற்றுவாங்க. திரும்ப நின்று போன கறித்துண்டு திரும்ப என்ன செய்ய ஆரம்பிக்கும். இப்படியா சிப்பராக இப்படி செய்வாங்களா? எனக்கே வேதனையாக தான் இருந்தது. இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம், என்னங்க பண்ணுறது? சில நேரத்தை வாட்சி கூட ஸ்டாப் ஆனதான். அது அவ்வளோதாங்க, கை விரிச்சிருவாங்க டாக்டர்லாம். அதுதாங்க கடவுளுடைய செயல். ஆண்டை திரும்ப ஓட வைக்கலாம், ஓட வச்சா அதே போல் செஞ்சாங்க. இருதயத்தை ஓட வச்சுட்டாங்க. இப்போ சுகமாக ஆப்ரேஷனாக எத்தனை வருஷம்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று வரை சுகமாக கரங்களை தான் கொஞ்சம் தட்டுங்களேன். சிப்பரவை மறந்துருங்க, ஆற்றை மறந்துருங்க. ஏசப்பா அந்த சிறு பெண்ணின் கையை பிடிச்சிட்டு சொன்னார், தலிதா கூமி. இதுவரை நின்று போயிருந்த இருதயம் இப்படி துடிக்க ஆரம்பித்து விட்டது. உள்ளே வந்த ரத்தம்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. வெளியே போன ரத்தம்லாம் உள்ளே வர ஆரம்பித்து அந்த பெண் கண்ணை திறந்துட்டா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே தாங்க நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் நானும் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். நம்மோட இயேசு வருகிறார். ஒபாவா வரமாட்டேன்ட்டார். உங்கள் சொந்தக்காரெலாம் வரமாட்டேன்ட்டாங்க. நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. பரவாயில்ல, விட்டுடுங்க. நான் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிட்டே இருங்க. கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேசத்தில் சேர்த்து உனக்கு கொடுக்க வேண்டிய சகல நன்மைகளை கொடுப்பார். ஆகிய வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரே கருத்தை சொல்ல முடிக்க பாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தாக என்பவளுக்கு பொக்கிஷதார் மந்திரிமாக இருந்தவளுக்கு, பொக்கிஷதாரா இந்த கண்டாகே என்பவளுக்கு மந்திரியாக இருந்தவன், அவன் ரதத்தில் உட்கார்ந்து பிரயாணமாக போய் கொண்டிருக்கும் போது வசனத்தை தான் படிக்கிறாரு, ஒர்ஷிப் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஒன்றுமே விளங்கலை. ஆவியான பேசுறாரு, பிலிப்புவே. அல்லேலூயா சொல்லுங்களேன். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற, பிலிப்புவே நீ போ, எழுந்து வனாந்தர மார்க்கமாக போன்றாரு. எங்கேயா போகிறது? நீ போ, வனாந்தர மார்க்கமாக போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே தூதன் வந்து சொல்கிறாரு, ஒரு ரதம் ஓடிக்கொண்டு வருகிறது, அந்த ரதத்தில் நீயும் போய் ஏறிக்கொள், சேர்ந்து கொள். நல்லா கவனிங்க. ஒரு ரதம் தான் வருது. அந்த ரதத்தில் ஒரே ஆத்மா தான் இருக்குது. அதுவும் ஏசாயா புத்தகத்தை படிச்சுன்னு போகிறாரு. ஆனால் 2 பேர் கிரியை செய்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய தூதன். அவர் வந்து சொல்கிறாரு, பிலிப்புவே இப்போ ரதத்தில் ஏறிக்கொள். அப்படியா? அதே போல் ரதம் வருது. போய் ரதத்து கூடவே ஓடுறார். ஐயா
நீங்கள் படிக்கிறீங்களே, உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களை என்னையும் சில நேரத்தை ஆண்டவர் தான் கேட்குறாரு, பைபிள் படிக்கிறியே அர்த்தம் தெரிஞ்சு தான் படிக்கிறியா? சும்மா படபடன்னு ஒரு நாளைக்கு 5 அதிகாரம், ஒரு நாளைக்கு அப்படி படிச்சுட்டு போகிறோமா? ஒரு வசனம் படித்தாலும் அதில் அர்த்தம் என்ன, யார் சொன்னது, எதுக்கு சொன்னாங்க, இந்த வார்த்தை எனக்கு என்ன கொண்டு வரும், அர்த்தம் தெரியுமான்னு கேட்டப்போ ஒருத்தன் சொல்லாவிட்டா எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னா, ஏறிக்கொள்னாரு, ரதத்தில் ஏறி உட்கார்ந்தார். அல்லையா சொல்லுங்கள். நீங்களை நானும் பிரயாணத்தில் போனாலும் ஏசப்பா அனுப்புகிற ஒரு ரதம் வருகிறது. அந்த ரதத்தில் இயேசுவோடு அமர்ந்து கொண்டு நீங்களும் நானும் பிரயாணமாக போனால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் ஆண்டோட சிலுவை மரணத்தை தான் சொல்லுது. ஏசப்பா அந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார்னு சொன்னபோது, அப்படியானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? நீ விசுவாசித்தால் தடை இல்லை. தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த வாழ்க்கை இன்னும் பிரயாணத்தில் யாராவது இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்துட்டீங்க, இங்கே தண்ணீர் ரெடியாக இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கு மட்டும் நீங்கள் விரும்பினால் பேர் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்நானம் உண்டு. எல்லாம் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி ஆவியா அந்த வாழ்க்கை இன்னும் பிரயாணத்தில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் ஏசப்பா நம்மோட வருகிறார். பிலிப்புவின் பிரயாணத்தில் ஒரு தூதன் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவனோடு பேசினார். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் இந்த இயேசுவின் ஆலய சபை ஒரு சேனையாக உங்களோட வருகிறது. கரங்களை தட்டுங்க. இந்த சேனை கர்த்தர் நமக்கு யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் சர்வ சேனை உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா. ஆவியானவரே சோத்திரம். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக அம்மாட்ட நீங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3வது ஆராதனை ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். இன்று மாலை சந்தப்பட்ட குமார் வீட்டில் இன்று மாலை ஒரு ஜெபம் வச்சுக்கோ. சுற்றியுள்ள மக்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் பாருங்கள், இது சோத்திர கூட்டமும் இல்லை உபவாச ஜெபமும் கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏசாப்பாட்ட வர்றதுக்காக ஒரு சுவிசேஷ ஊழியமாக வைத்திருக்கிற. கரங்களை தட்டி. பள்ளப்பட்டியில் ஊழியம் இருக்குது, சத்தரப்பட்டியில் ஊழியம் இருக்குது, சக்கிமங்கலத்தில் ஊழியம் இருக்குது, ராஜாக்கூரில் ஊழியம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். கொம்பாட்டி தொல்லப்பட்டியில் எல்லா இடத்துலையும் ஊழியம் இருக்குது. கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியம் செய்ய போதுக்காக நன்றி ராஜா. சீக்கிரத்தில் பாருங்கள், சத்திரப்பட்டியில் கட்டிட வேலையாகி அந்த ஜப கூடாரம் போகிறதுக்காக அந்த பைப்பெல்லாம் வாங்கி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டார். அருண் தான் ஆரம்பித்து செஞ்சுருக்காரு. அதனோட தேவைகளை கர்த்தர் சந்திக்க உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பேப்பரில் நீங்கள் விரும்பினால் ஏதாவது ஒரு பகுதியோ இல்லை 10 பகுதியும் கூட நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். பல லட்சங்கள் தேவையாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட. அன்பின் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். உங்கள் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. வந்திருந்த எல்லாரும் சிறியோர் பெரியோர் எல்லாரும் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.